வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கோஷிகா தயாளன், சுசரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மாநாடு ஜனாதிபதி தலைமையில். இலங்கை தொடர்பான சர்வதேச விவகாரங்களை சந்தித்து உரிய முறையில் கையாள்வதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. சிகிரியா சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த யுவதி விடுதலை. நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு சத்திர சிகிச்சை. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் நடைபெறுகின்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மாநாடு இன்று பிற்பகல் ஆரம்பமானது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டுள்ளார். The Maharajas. 2014 மற்றும் 2015 ஆண்டுக்கான நிறுவனத்தின் சிறந்த நிறைவேற்றாதிகாரியை தெரிவு செய்வது இந்த மாநாட்டின் பிரதான நோக்கமாகும். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரிகள், தேரர்கள், அமைச்சர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றியிருந்தார். அந்த உரையினை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் முதற்கட்டமாக தான் திருப்தி அடைவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயபதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ජනාධිපතිවරයා තවදුරටත් රාජ්‍ය නායකයා ලෙසත් විධායකයේ ප්‍රධානියා ලෙසත් ஜனாதிபதி தொடர்ந்தும் அரசு தலைவராகவும், நிறைவேற்ற அதிகாரத்தின் பிரதானியாகவும், அரசாங்கத்தின் பிரதானியாகவும், அமைச்சரவையின் பிரதானி மற்றும் உறுப்பினராகவும் செயற்படுவார். பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதியின் ஆட்சி காலம் 5 ஆண்டுகளுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. முதல் 4.5 வருடங்களில் தனி விருப்பின் பேரில் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு இயலாது. இந்த காலப்பகுதியில் கலைப்பதாயின் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவை. இதன் மூலம் ஜனாதிபதியின் தன்னிச்சையான அதிகாரங்கள் மட்டுப்படுகின்றன. அவரது உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கை உயர்நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்ய முடியும். ஜனாதிபதியினால் பிரதமரை தெரிவு செய்யும் போது அவரது கருத்துக்கு அமைவாக பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக் கொண்டுள்ள உறுப்பினராக காணப்பட வேண்டும். பிரதமரை நீக்குவதாயின் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டும். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கை தோல்வியடைந்தால் முழு அமைச்சரவை, பிரதமர் உட்பட அவரது பதவியும் இல்லாமல் போகும். அமைச்சரவை அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனை பிரகாரமே நியமிக்கப்படுவர். இலங்கையின் பிரஜை மற்றொரு நாட்டினதும் பிரஜை என்றால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. 60 தொடக்கம் 65% வரையில் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இறுதி நடவடிக்கை அல்லது தீர்மானம் ஜனாதிபதியுடையதாயின் வேறு ஒருவரின் ஆலோசனைக்கு அமைவாக செயற்பட்டால் மக்கள் கருத்து கணிப்பு தேவையில்லை என உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஆகவே மக்கள் கருத்து கணிப்பு இன்றி மேலும் முன்னோக்கி செல்ல முடியும். ශ්‍රේෂ්ඨාධිකරණය කියා සිටියා අවසාන ක්‍රියාව හෝ අවසාන තීන්දුව ජනාධිපතිවරයාගේ නම් වෙනත් කෙනෙක්ගේ උපදෙස් අනුවත් කටයුතු කරුවත් ඒත් එයින් ජනමත විචාරණයක් අවශ්‍ය වන්නේ නැහැ කියලා. ඒ අනුව අපිට ඉදිරියේදී ජනමත විචාරණයක් නැතුව තවදුරටත් තවත් ඉදිරියට යන්නට පුළුවන් වෙයි. 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා මම හිතනවා මේ
ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் சிறந்த விடயங்களை சிந்திக்காது தமது தேவைகளை ஈடு செய்யும் வகையில் செயற்பட்டவரே தவிர நாடு தொடர்பாக சிந்தித்து செயற்படவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். மக்களுக்கு நன்மை ஏற்படும் வகையில் குறைகளை நிவர்த்தி செய்து அரசியலமைப்பை செயற்படுத்த வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். சர்வாதிகார ஆட்சியில் ஊடகத்தை நிர்வகிப்பதற்காக மிகவும் வன்மையான திருத்தங்களை அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதனை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே ரத்து செய்தார். ஊடக அடக்குமுறைக்கு எதிராக கொண்டுவரப்பட்டதை ரணில் விக்ரமசிங்க ரத்து செய்ததாக கூற முயல்கின்றார். මේක පිළි අරගන්න. 19 අංක ව්‍යවස්ථා සංශෝධනයටත් අල්ලස්සා දූෂණ කමිසමට කලින්ට වඩා 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் முன்னரை விட தற்போது அதிகமான அதிகாரங்கள் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் சொத்துக்களை சூறையாடுவதற்கு எதிராக இவ்வாறு கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என தற்போதைய நாட்டின் சட்ட பொறிமுறைக்கு அமைவாக முடியும் என கருத முடியாது. மக்கள் சொத்துக்களை கொள்ளையிட்டவர்களுக்கு போதைப் பொருள் கடத்துவர்களுக்கு எதிராக மரண தண்டனை கூட நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் சந்தர்ப்பம் உள்ளது. வலுவான சட்ட பொறிமுறை ஒன்று அமையப்பெற வேண்டும் என நாங்கள் கருதுகின்றோம். இதற்காக நாங்கள் எதிர்வரும் நாட்களில் முன்னின்று செயற்படுவோம். தற்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேர்தல் முறைக்கு வந்துள்ளோம் என்றே நான் கருதுகின்றேன். මේ රටේ ජනාධිපති ධූරයට පත් වෙන්න ආපු බොහෝ දෙනෙක් කිව්වා මම පත් වෙලා இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்த பலர் 24 மணித்தியாலங்களில் ஜே.ஆர். ஜெயவர்தனின் அரசியலமைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதாகவும் கூறினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் 2 முறை இருந்துவிட்டு ஒன்றும் செய்யவில்லை. அத்துடன் மஹிந்த ராஜபக்ச 2 முறை போதாது என்று சாகும் வரையும் பதவியில் இருப்பதற்காக 18வது அரசியலமைப்பை கொண்டு வந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக கூறினார். இதனை 19வது அரசியலமைப்பு ஊடாக நிறைவேற்றினார். එක විරුද්ධ පක්ෂයට එක ඡන්දයක් පමණක් යමින් මේ 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය සම්මත කරගන්නට පුළුවන්කම ලැබුණා. அன்று இந்த 19வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக காலிலிருந்து செயற்பட்டவர் வேறு யாருமல்ல, நிறைவேற்று அதிகாரிதான். மேலும் ஒரு வெற்றி உள்ளது. தேர்தல் முறையை மாற்றுவதற்கான 20வது திருத்தம். சில சந்தர்ப்பங்களில் இது எதிர்வரும் தேர்தலில் நடைமுறைப்படுத்தப்படாமல் போகலாம். ஆனாலும் பரவாயில்லை, அங்கீகரிக்கப்பட்டே உள்ளது. பிரதமரினால் திருத்தங்களுடன் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தகவல் அறியும் உரிமைக்கான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த சட்டமூலத்தை சாதாரண சட்டமூலத்திற்கான வழிமுறைகளை பின்பற்றி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை முடிவுகள் அடங்கியுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை தொடர்பான சட்டமூலத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்காது பிரதமரினால் உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். கடந்த முறை அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இந்த நிலையின் கீழ் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் தகவல் அறியும் உரிமைக்கான சட்டமூலம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பல்வேறு அமைப்புகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் இந்த சட்டமூலத்திற்கு திருத்தங்களை சமர்ப்பித்துள்ளதுடன் அவற்றை பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக அமைச்சரவையில் கலந்துரையாடுவதற்காக பிரதமரினால் இன்று திருத்தங்களுடன் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் தகவல் அறியும் உரிமைக்கான திருத்தங்களுடன் கூடிய சட்டமூலத்திற்கே அமைச்சரவை இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் தகவல் அறியும் உரிமை அடிப்படை உரிமையாக உள்வாங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றில் தமிழில் ஒரு பிரதியை வழங்க முடியாத பிரதமர் எவ்வாறு தமிழர்களுடைய பிரச்சினைகளை தீர்த்து வைப்பார் என வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 19வது திருத்த சட்டத்திற்கும் தமிழர் தரப்பிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எதுவும் இல்லை. 19வது திருத்த சட்டத்தை பற்றி தமிழர் தரப்பினராகிய நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய இலங்கையினுடைய வரலாற்றில் பார்க்க முடியும், பெரும்பான்மை சிங்களவர்கள் தான் எங்களை ஆண்டிருக்கின்றார்கள். அந்த சர்வாதிகார ஆட்சிக்குள் நாங்கள் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். எனவே இந்த 19வது திருத்தம் என்பது சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு உரியதாகத்தான் நான் கருதுகின்றேன். பிரதமருக்கு அதிகாரம் கூடியிருந்த போதும் தமிழர் தரப்பு அந்த சர்வாதிகாரத்துக்கு உட்பட்டு இன அழிப்புக்கு ஆளாகி இருந்தார்கள். அதே போன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட போதும் நாங்கள் தொடர்ந்தும் இன அழிப்புக்கு உள்ளானோம். எனவே இதனை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அதே நேரம்
பாராளுமன்றில் தமிழில் ஒரு பிரதியை வழங்க முடியாத இந்த அரசாங்கம் எவ்வாறு தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை எதை வழங்கப் போகின்றது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக அமைகின்றது. செய்திகள் தொடர்கின்றன. வடமாகாண சபையில் ஆளும் தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட 8 பிரேரணைகளில் 3 பிரேரணைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இன்றைய அமர்வில் வடமாகாண சபையின் ஆளும் தரப்பு உறுப்பினர்களினால் 8 பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட 3 பிரேரணைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த வருடம் 7ஆம் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரின் பின்னர் ஒத்திவைக்கப்பட்ட இந்த 3 பிரேரணைகளையும் நிறைவேற்றுவதற்கு பொருத்தமானதாக அமையும் என வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இது சற்றே தாமதமாகி வந்தால் இதனுடைய முழு தாக்கத்தையும் நாங்கள் பெறலாம். செப்டம்பர் மாதத்திலே வரப்போகும் அந்த அறிக்கை கட்டாயமாக என்னென்ன நடந்தது, எப்பேற்பட்ட நடவடிக்கைகள் எதிர்காலம் 2009 நடைபெற்றது என்பது சம்பந்தமான விடயங்களை கூறப்போகிறது. முன்னர் நாங்கள் குறிப்பிட்ட இனப்படுகொலை, இப்பொழுது 2009 நடைபெற்ற போர்க்குற்றங்கள், இவையெல்லாம் உறுதியாகின்றது என்பது மனதில் அந்த தருணத்திலே நாங்கள் கூற வேண்டும். அந்த தருணத்திலே தான் இப்பேற்பட்ட ஒரு பிரேரணையை கொண்டு வர வேண்டும். என்னவென்று 100 நாள் வேலை திட்டத்தில் இனப்பிரச்சினை தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் சபையில் தெரிவித்தார். ஆனால் அதிலே எங்களுடைய மக்கள் நம்பினார்கள், ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் என்று எங்களுடைய மக்கள் நம்பினார்கள். இதே போல இதிலே முன்னின்ற சில நாடுகள், மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா போன்றவர்கள், பிரித்தானியா போன்றவர்கள், இந்தியா போன்றவர்கள் நம்பினார். ஆனால் நிலைமை மாறாக எங்களுடைய மக்கள் எதிர்பார்த்து நடைபெறும். இந்த நாட்டினுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்ற பெருமிதப்படுத்த ஒரு விஷயம், நாங்கள் சர்வதேசத்தை வந்துவிட்டோம். அதாவது சர்வதேசத்தில் இருந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எங்கட கைக்குள் எடுத்து விட்டோம் என்பதன் மறு வடிவம். அவை நாங்கள் அதனை எவ்வாறு கையாளுவோமோ அவ்வாறு கையாளலாம். அவர்தான் நடக்க போகுது. வடமாகாணத்தின் 4 அமைச்சுக்களினூடாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என வடமாகாண போக்குவரத்து மீன்பிடி அமைச்சர் ப. டனீஸ்வரன் தெரிவித்தார். 2011 வரை 5 வருடங்கள் வேலை ஏற்றிருக்கின்றார்கள். பிரச்சனை பாரிய அளவில் எமது வடமாகாணத்தில் எழுந்திருக்கின்றது. அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக நாங்கள் குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் உடனடி தீர்வாக எமது வடமாகாணங்களில் எமது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற திணைக்களங்களில் இருக்கின்ற வெற்றிடங்கள், குறிப்பாக டெவலப்மெண்ட் ஆபீஸ், அபிவிருத்தி உத்தியோகர்கள் நேரம், அதற்கு நாங்கள் அவர்களை எமது அமைச்சின் கீழ் வருகின்ற ஒவ்வொரு அமைச்சின் கீழ் இருக்கின்ற டிஓ பதவிக்கான வெற்றிடங்கள் எத்தனை இருக்கின்றது என்பதை இனம் கண்டு உடனடியாக அவர்களை அந்த பதவிகளுக்கு உள்ளிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு சிகிரியா சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த யுவதி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். விடுதலையாகிய உதயசிறி அவரது குடும்பத்தினருடன் இணைந்து கொண்டார். உதயசிறியை வரவேற்பதற்காக அவரது தாயார் அனுராதபுர சிறைச்சாலைக்கு முன்பாக காத்திருந்தார். மகள் 2 வருஷத்தை அனுபவிக்க வேண்டிய பொது மதிப்பில் வழங்கப்பட்டது. அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து இன்று விடுதலையாகிய உதயசிறியை தாயார் கண்ணீர் மல்க ஆற தழுவினார். அந்த மகள் செய்த தவறுதலாக செய்ததுக்கு 2 வருஷம் ஜெயிலில் எழுதினத்துக்கு பொது மன்னிப்பு வழங்கின ஜனாதிபதி அவர்களுக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோட புள்ளிகளோட நின்று பாடுபட்ட ஊடகங்களோ மற்ற ஏனைய அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன்.
நான் தெரியாம சீரியாவில பேர் எழுதிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இது இனி இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். எவருமே செய்யக்கூடாது. எனக்காக நிறைய பேர் எனக்கு கஷ்டப்பட்டு மன்றாடி அந்த போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். பாராளுமன்றத்தில் இருக்கிற அவங்களுக்கு நன்றி, ஜனாதிபதிக்கு முதலாவது நன்றி சொல்றேன். அனுராதபுரத்திலிருந்து வீடு நோக்கி சித்தாண்டிக்கு வருகை தந்த உதயஸ்ரீயை வரவேற்க ஊரே திரண்டிருந்தது. சிகிரியா சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான சின்னத்தம்பி உதயஸ்ரீ போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தம்புள்ளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சிறை தண்டனை அனுபவித்து வந்த தமது மகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு தாயார் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உதயஸ்ரீக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினார். ஆயினும் உதயஸ்ரீ சார்பாக கண்டி மேல் நீதிமன்றத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 மனுக்கள் காரணமாக அவரை விடுதலை செய்வதில் சட்ட ரீதியான தாமதம் நிலவி வந்தது. கண்டி மேல் நீதிமன்றத்தில் உதயஸ்ரீயின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 மனுக்கள் அவரது சட்டத்தரணிகளால் நேற்று மீள பெறப்பட்டதன் பின்னர் அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டார். தங்கச்சில விஷயத்தை ஊடகங்கள் தான் நிரூபித்தது. அவங்களுக்கு எப்போதுமே நாங்கள் நன்றி கடன்பட்டவராக இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மீடியாக்களும் வந்தது. அதோட சக்தி டிவியும் வந்தது. சக்தி டிவி வந்து எங்களோட அம்மாட அல்லல்களை வெளிப்படுத்தினவங்க, அவங்களுக்கு நன்றியை சொல்றோம். அடுத்தது எங்களுக்கு முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் உதவி செஞ்சவங்க, அவங்களுக்கு நன்றி. திருகோணமலை சம்பூர் அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூதூர் கிழக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டுள்ளனர். மூதூர் கிழக்கு நாவலடி சந்தியில் இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனல் மின் நிலைய நிர்மாணம் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக மூதூர் மக்கள் இதன்போது தெரிவித்தனர். இந்தியாவிலேயே இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கேயே பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து எங்களை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதை நாங்கள் வச்சா எங்களுக்கு கால்நடைகளுக்கு சுத்தமான நீர் இருக்காது, தோட்டப்பயிற்சி இயலாது. எங்களோட இடம் வந்து நல்ல பசுமையான இயற்கை வளமான திருவண்ணாமலை மாவட்டம். இதுல வந்து இந்த அனல் மின் நிலையம் கட்டுறதால எல்லாமே அழிஞ்சு போய் எங்களுக்கு வருங்காலத்தில் எங்களோட தந்தையினர் ஊனமுற்றவர்களாகத்தான், ஊனமுற்ற பிள்ளைகள் தான் பிறக்குங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு சுத்தமான காற்றும் சுத்தமான குடிநீரும் எங்களுக்கு கிடைக்கிறது. இதை தடுக்க வேண்டாம். எங்களுக்கு அனல் மின் நிலையம் வேண்டாம். இன்று உலக நாட்டிலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு முறைதான் இந்த அனல் மின் நிலைய அமைப்பு. இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி இதனை அமைக்க போகிற இந்திய அரசாங்கமோ அல்லது இதனை கோருகின்ற இலங்கை அரசாங்கமோ தெரியாதவர்கள் கிடையாது. அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இந்த மின் நிலையத்தை எங்கே வைத்திருக்கின்றன, குடியிருப்பு பகுதியை விட்டு எவ்வளவு தூரத்தில் இந்த மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பது இன்றைக்கு தெளிவான விஷயம். அவ்வளவு தெளிவாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கூட தூரம் இல்லாத மிக செறிவாக மக்கள் வாழுகின்ற இந்த மூதூர் பிரதேசத்தில் கொண்டு வந்து அனல் மின் நிலையத்தை அமைத்து விட்டு என்ன அபிவிருத்தி எதிர்பார்க்க முடியும் என்பது எங்களுடைய கேள்வி. எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். அனல் மின் நிலையம் இங்கு கட்டப்படுவதற்கு நாங்க விடுறதுக்கு தயாராக இல்லை. இது விவசாய இடம். விவசாயத்தால பிழைக்கிற மக்கள், இங்க வாழ்ற மக்கள் எல்லாரும் மாடுகள், குடிநிலங்கள், குளங்கள் எல்லாம் வற்றி போகும். எல்லாம் கூடாத நீரா போகும். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் பிறக்காது, மூளை கட்டு போகும். ஆனபடியா இந்த மக்கள் இங்க வாழ்றதுக்கு இடவழி இங்க தயவு செய்து அவ்வளவு இடங்களுக்கு இந்தியாவில் அங்க இடம் கொடுக்கலாம். இங்க இடம் வேணும். எந்த உயிர் போராலும் விட வேண்டாம். பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். வவுனியா பாரதிபுரம் விக்ஸ்காட்டு பகுதியில் வசிக்கும் மக்கள் தமது காணிக்கான உரிமையை தரக்கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 7 வருடங்களாக தாம் வசித்து வரும் விக்ஸ்காட்டு பகுதிக்கு காணி உரிமையை வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் உரிய அதிகாரிகளை சந்தித்து பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். பல்வேறு இன்னர்களுக்கு மத்தியில் வாழும் தமக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். 11ஆம் ஆண்டுல இருந்து 6-7 வருஷமா அந்த காணியில இருக்கோம். காடுகளை வெட்டிட்டு எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு உதவியும் கொடுக்கல. வீடு திட்டமோ, மலசல குடும்பம், தண்ணி வசதிகளோ, பாடசர ஒரு இதுவுமே இல்ல. அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய இடங்களுக்கெல்லாம் அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்ல. அரசாங்க அதிபர்களால சில நேரம் எங்களுக்கு பல அரசியல்வாதிகளால பல இன்னல்கள் வந்தது.
அதுக்கு தற்போது இடம் கொடுத்து கொண்டிருக்கோம். முன்ன தொடக்கத்திலே எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் இனி அமைச்சர்மார்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் அறிவிச்சு லெட்டர் மூலமா அறிவிச்சோம். அரசு அதுக்கு அறிவிச்சு எந்த ஒரு பலனும் இல்லை. அதுக்காக பலன் கிடைக்காதனையா நாங்கள் இந்த இதுக்கு தீர்மானத்துக்கு நாங்கள் இறங்கணும். இதேவேளை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனும் பிரசன்னமாகியிருந்தார். ஏற்கனவே அந்த பாரதிபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களை அங்கிருந்து அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அங்கே ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்காக இந்த மக்களை வெளியேற்றும்படி கேட்டிருந்தவர்கள். ஆகவே அந்த மக்கள் எங்களோடு பிரதேச செயலாளர் அரசு அதிபர்களோடு அந்த நேரத்தில் தொடர்பு கொண்ட போது அது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே அதை காரணம் கொண்டும் அந்த இடத்துல வேறு தொழிற்சாலை அமைப்பதற்கு இடமளிக்க முடியாது. அந்த காணிகளை அதே இடத்துல குடியிருக்கிற அந்த மக்களுக்கு தான் அது கையளிக்கப்பட வேண்டும் என்றுதான் எல்லோருடைய வேண்டுகோள். வவுனியா பிரதேச செயலகத்திற்கு ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு ஊர்வலமாக சென்றிருந்தனர். அதன் பின்னர் வவுனியா மாவட்ட செயலகத்தின் உள்ளே சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி எஸ் மோகநாதனிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் கையளித்திருந்தனர். பூந்தோட்ட முகாமில் உள்ள மக்களுக்கு சின்னடம்பன் பகுதியிலும் சிதம்பரம் முகாம் மக்களுக்கு அதே இடத்திலும் காணிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மெரிக்பா முகாமை ராணுவம் கோரியிருந்த போதிலும் அதனை வழங்காதிருக்க இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா அரசாங்க அதிபர் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பாகவும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக உள்ள சிதம்பரபுரம் மற்றும் பூந்தோட்டம் நலன்புரி நிலையங்களில் சுமார் 320 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். தகுந்த இடத்தில் மீள்குடியேற்றுமாறு பூந்தோட்டம் நலன்புரி நிலைய மக்கள் கேட்டுக் கொண்டதுடன் சிதம்பரபுரம் மக்கள் தம்மை நலன்புரி நிலையம் அமைந்துள்ள காணியிலேயே குடியமர்த்துமாறு வலியுறுத்தினர். உள்நாட்டு மற்றும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான முக்கிய தகவல்களை வழங்கி பல முக்கிய மாற்றங்களுக்கு மகாராஜா நிறுவனம் வழிவகுத்து கொடுத்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் 38வது வருடாந்த மாநாட்டின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்திலிருந்து விலகி பொது வேட்பாளராக களமிறங்கிய போது நான் தனிமைப்பட்டு விடுவேனா என்று சில வேளைகளில் சிந்தித்துள்ளேன். புதிய நண்பர்கள் என்னோடு சேர்ந்து கொண்ட போது இந்த நிறுவனம் என்னை அன்புடன் அரவணைத்துக் கொண்டது என்பதனை மகிழ்ச்சியோடு கூறுகின்றேன். கடந்த 3 மாத காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை கருத்தில் கொள்ளும் போது உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நீங்கள் செயற்பட்டுள்ளீர்கள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் விடயத்தில் மக்கள் வழங்கிய ஆணையோடு உங்கள் சக்தி எனக்கு மிகவும் பலமாக இருந்தது என்பதனை நான் குறிப்பாக கூற வேண்டும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நாட்டுக்கு அவசியமான மாற்றம், மனித சமூகத்துக்கு தேவையான மாற்றம், நாட்டில் இருக்க வேண்டிய ஜனநாயகம், சுதந்திரம், அடிப்படை உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒரு அரசியல்வாதி என்ற வகையில் அதற்கு உங்கள் நிறுவனம் உந்து சக்தியை வழங்கியது. அந்த ஆசீர்வாதத்தை நான் மதிக்கின்றேன். පෝෂණය කරන්නට, සුරක්ෂිත කරන්නට, ආරක්ෂා කරන්නට, වර්ධනය කරන්නට කැප වූ දේශපාලඥයෙක් විදියට විශේෂයෙන්ම ඒ පරිවර්තනයන්ට ශක්තියක් දෙමින් ඔබේ ආයතනය මා වෙත ලබා දෙන්නා වූ ආශිර්වාදය මා ඉතාමත්ම අගය කරනවා. சக்தி டிவி ஊடகவியலாளர் உமாச்சந்திர பிரகாஷ் எழுதிய பெட்டகம் கட்டுரை நூல் வெளியீட்டு விழா கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை காரியாலய கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. வரலாறு, தொல்லியல், பண்பாடு, கலை, வாழ்வியல் உள்ளிட்ட விடயங்கள் சார்ந்து சக்தி டிவி ஊடகவியலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் எழுதிய பெட்டகம் நூல் வீரகேசரி பிரசுரமாக வெளியிடப்பட்டது. கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் உதவி அதிபர் எஸ் லலீசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னம் கலந்து கொண்டார். எல்லோரும் சொல்லுவார்கள், பல கட்டுரைகளை சேர்த்தால் திரட்டு என்று. சரியானவற்றை பிரசுரித்து சரியான விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பெற்றோர் இவற்றை வாசிக்க பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட கட்டுரைகளை வாசித்து இவை என்னத்தை இவை சொல்லுகின்றன, எவற்றை எங்களுக்கு சொல்கின்றன என்பதை எங்களுடைய பிள்ளைகள் அறியக்கூடியதாக நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய கலை கலாச்சாரத்தை, எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய உண்மையான
பாரம்பரியம், எங்களுடைய உண்மையான தேவைகள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். இவற்றுக்கு உமாச்சந்திரா போன்று மேலும் பலர் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கௌரவ விருந்தினராக மூத்த ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான அன்னலட்சுமி ராசுத்துறை கலந்து சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினராக தகைசார் வரலாற்று பேராசிரியர் சி பத்மநாதன் கலந்து கொண்டார். முதல் பிரதியை இலங்கை மாத சங்க தலைவி நீலா தயாபரன் பெற்றுக் கொண்டார். நூலின் ஆய்வுரையை பம்பலப்பிட்டி ராமநாதன் மகளிர் கல்லூரியின் அதிபர் திருமதி கோதை நகுரராஜ் ஆற்றினார். நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் கந்தையா நீலகண்ணன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். சர்வதேச தொழிலாளர் தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் முதலாளித்துவத்தின் அடக்குமுறைகள் இன்றும் முடிவடையாத நிலையில் மலையக மக்கள் உழைப்பிற்கு ஏற்ப ஊதியமின்றி தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். நாளை சர்வதேச தொழிலாளர் தினமாகும். இலங்கையில் மாத்திரமல்ல, உலக வாழ் தொழிலாளர்கள் தமது உரிமைகளுக்காக உயிர் தியாகம் செய்த தலைவர்களை நினைவு கூர்ந்து மே தினத்தை அனுஷ்டிக்கின்றனர். ஆனால் இலங்கை வாழ் மலையக மக்கள் இன்றும் எவ்வித அடிப்படை உரிமைகளும் அற்ற நிலையில் வாழ்கின்றனர். 800 சம்பளம் நாங்க, 1000 ரூபாய் சம்பளம் நாங்க. ஆனா தோட்டத்தில் ஒவ்வொரு நாள் படுற பாடி வேதனைகளும் அவங்களுக்கு தான் தெரியும். 8 அடி காமராவில் இருந்து என்ன செய்யணும்? ஒரு குடும்பங்கள் பெரிய ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்கிறதுல சரியான ஒரு பிரச்சனை. அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை அங்க வச்சுட்டு அதிலே படுக்கணும், அதிலே சமைக்கணும், அதிலே எல்லா வேலை செய்யணும். கஷ்டமான ஒரு ரீதியில வாழ்ந்து கொண்டிருக்கணும். தேயிலை செடிகளுக்கு உயிரை உரமாக்கி நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக பங்களிப்புகளை செய்த போதிலும் அவர்களது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலை தமது பிள்ளைகளுக்கு தொடருமாயென அந்த மக்கள் ஏக்கத்துடனேயே தமது வாழ்க்கையை நகர்த்துகின்றனர். இதே ஒரு அரசாங்க ஊழியருக்கு 5000 இந்த வேணும் பட்ஜெட்ல ஏற்றிருக்காங்க சம்பளம். இதே பிரைவேட் ஆளுங்களுக்கு 2500 ஏற்ற சொல்லி ஏற்றியும் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு 200 300 ஏத்துறதுக்கு அரசாங்கம் ஏன் இது மறுக்குது? அரசியல்வாதிகள் தமது சுயநலத்திற்காக தமது உழைப்பை மாத்திரமன்றி வாழ்வியலையும் சூறையாடுவதாக இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த நிலையிலேயே சுமார் 200 ஆண்டு காலமாக நீடித்து வருவதாக அந்த மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எங்களுக்குன்னு இருக்கிற அந்த உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் சரி, எங்களை சரியா பார்த்து கவனிங்க. ஏன்னா எங்களுக்கு சம்பளம் உயர்வு கட்டாயம் வேணும். ஏன்னா நாங்க ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த மே தினம் வந்தா எங்களுக்கு சம்பளம் தரேன், 500 ரூபா தரேன், 600 ரூபா தரேன், இப்ப 800 ரூபா தரேன்னு சொல்லி எப்பயுமே அதை சரியா செஞ்சு கொடுத்ததில்லை. ஒவ்வொரு வருஷமும் வர்ற மே தினத்தை அரசியல்வாதிகள் அரசியல் அவங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதுக்கு எங்க மீட்டிங்க்கு 10,000 பேர் வந்தாங்க, எங்க கூட்டத்துக்கு 10,000 பேர் வந்தாங்க, அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு மட்டும்தான் மே தினம் நடக்குதே தவிர தொழிலாளர்களை மேடையில கூப்பிட்டு மேடையில ஒரு மாலை போட்டு தொழிலாளியை ஒரு கௌரவிக்கிற ஒரு மே தினமா இது வரைக்கும் வரல. உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தந்து தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் காலம் எப்போது மலரும் என்ற எதிர்பார்ப்புடன் இம்முறை மே தினத்திலும் தேயிலை செடிகளுக்கு உரமாகின்றனர் மலையக மக்கள். கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று மினி சூறாவளி வீசியுள்ளது. கிளிநொச்சி, பன்னகட்டி, வட்டக்கச்சி பகுதிகளை ஊடறுத்து இன்று மாலை மினி சூறாவளி வீசியுள்ளது. இதன் காரணமாக மரங்கள் முறிவடைந்துள்ளதோடு வீடுகள் சிலவும் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் மழையுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்றது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க முற்பட்ட போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வளாகத்திற்குள் அனுமதியின்றி பிரவேசிப்பதை தடுக்க போலீசார் முயற்சி செய்த போது 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்தனர். கருவாத்தோட்ட போலீஸ் நிலையத்தின் உத்தியோகத்தர் ஒருவரும் திமட்டகுட போலீஸ் நிலையத்தின் உத்தியோகத்தர் ஒருவருமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது எமது கேமராவில் பதிவான சில காட்சிகளை இவை.
காணொலிகள் ஊடாக அந்த இடத்தில் அமைதியின்மை ஏற்படும் வகையில் செயற்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுகுறித்து இன்று நடைபெற்ற 2 ஊடக சந்திப்புகளில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நேற்று இடம்பெற்ற சம்பவத்தில் முக்கியமாக பல பிக்குகள் காயமடைந்தனர். இதன்போது காயமடைந்த பல பிக்குகள் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதோடு அனைத்து பல்கலைக்கழக பிக்குகள் சங்கத்தின் ஏற்பாட்டாளர் உட்பட 9 பிக்குகள் இதுவரை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தி, ஆர்ப்பாட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தி தற்போது அரசாங்கம் சொல்கிறது போலீஸ்காரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ඊට පස්සේ මේ ආණ්ඩුව කියනවා මේ පොලිසියට තුවාලයි. අද ජනාධිපතිතුමා හිටියට ජනාධිපතිතුමාට இன்று ஜனாதிபதிக்கு பல அதிகாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் அந்த அதிகாரங்களை கையாளும் நபராக பிரதமர் உள்ளார். அதாவது ரணில் இராஜ்யத்திலேயே நாம் உள்ளோம். தேரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்வதை கண்டோம். இவ்வாறு கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு ரணில் இராஜ்யம் பாரிய தவறு வைத்துள்ளது என்பதையே நாம் கூற வேண்டும். ඇවිල්ලා මේ විදියට පාර ගැහිමින් රනිල් රජුරුව ලොකු වරදක් කරගත්ත කියලා තමයි අපිට කියන්න වෙන්නේ. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.